வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம நீட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷினை சால்வ் பண்ண பேசிக்காக என்னென்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு யூனிட் அண்ட் டைமென்ஷனில் பெருசாக ஃபார்முலாஸ் இல்லாதனால மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைனில் நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை எல்லா விதமாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதிலிருந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்தவரை velocity with respect to velocity of 1 with respect to 2 இருந்துச்சுன்னா velocity of 1 minus velocity of 2 AB இருந்தா AB ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே எப்போனா சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுச்சு, ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுச்சுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா இது என்னவாகும், velocity of 1 with respect to 2ங்கிறது வந்து velocity of 1 plus velocity of 2 ஆயிரும். இதே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனுக்கு 1 with respect to 2ங்கிறது வந்து ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் வச்சு நம்ம எடுக்கணும், ரெண்டு வெக்டார் மாதிரி. இதே அட் சம் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா தீட்டா டிகிரி இருக்கும். அதனால v velocity of 1 with respect to 2 வந்து எப்படி இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் velocity 1 ஸ்கொயர் velocity 2 ஸ்கொயர் மைனஸ் 2v1 v2 cos தீட்டாவா இருக்கும். ஓகே, இது போக நான் சொன்ன மாதிரி நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அந்த 3 ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே இதை ஃப்ரீ ஃபாலுக்கும் த்ரோன் அப் ஆப்ஜெக்ட்டுக்கும் மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரெகுலராக அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப நோன் ஃபார்முலாஸ்லாம் நம்ம இங்கே எழுத போகிறது கிடையாது. எதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது, எதெல்லாம் லாஸ்ட் டைமில் ரிவிஷனுக்கு தேவையோ அது மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். பேரலோகிராம் லா, ட்ரையாங்கிள் லா பொறுத்தளவு அதோட ரிசல்டன்ட் வெக்டார் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 2ab காஸ் தீட்டாவாக இருக்கும். அதில் tan பீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, q sin தீட்டா பை p ப்ளஸ் q காஸ் தீட்டா. ஸ்கேலார் ப்ராடக்ட்ல a டாட் b ரெண்டு வெக்டார் எடுத்தோம்னா அது வந்து ab cos தீட்டா வரும். இது வெக்டார் ப்ராடக்ட்ல a கர்ல் bங்கிறது வந்து ab sin தீட்டாவா இருக்கும். இந்த cos தீட்டாவை பொறுத்தளவுல நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட்ல தீட்டா வந்து 90 டிகிரியா இருக்கு அப்படின்னா ab வந்து 0 ஆயிரும். இதை வந்து ஆர்த்தோகோனல்னு சொல்லுவோம். இங்க வந்து தீட்டா வந்து 0 டிகிரி ஆர் 180 டிகிரி இது ரெண்டுக்குமே a கிராஸ் b யோட வேல்யூ வந்து 0 ஆகும். அதை வந்து கோலீனியர் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து லாமிஸ் தியரத்தோட ரிசல்ட். லாமிஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சைன் ஆல்ஃபா அதுக்கு ஆப்போசிட் சைடு a ஈக்குவல் டு சைன் பீட்டா அதுக்கு ஆப்போசிட் சைடு b ஈக்குவல் டு சைன் காமா அதுக்கு ஆப்போசிட் சைடு c. இது லாமிஸ் தியரத்தோட ரிசல்ட். ரெயின்மேன் ப்ராப்ளத்தில் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வந்து வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேனாக இருக்கும். இதுக்கான மேக்னிடியூடு கேட்குறாங்க அப்படின்னா விஆர்எம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎம் ஸ்கொயர் ரெண்டு வெக்டாருக்கு எப்பொழுதும் எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். இதில் ஆங்கிள் தீட்டா வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் மேனு வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி ஆஃப் ரெயினாக இருக்கும். இதுவே ரிவர்மேன் ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து ரெயின்மேனில் இது வந்து ரிவர்மேனில் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மெத்தடில் காஸ் தீட்டா வந்து விஆர் மைனஸ் விஎம்மாக இருக்கும். இதை சைன் தீட்டான்னு எழுத முடியும். நம்ம எடுக்கிறது வந்து ஹரிசாண்டல் எடுக்கிறோமா வெர்டிகலாக எடுக்கிறோமாங்கிறத வச்சு இது ரெண்டு மாற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் டைம் கேட்பாங்க. டைம் வந்து அதோட வித் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் vm ஸ்கொயர் மைனஸ் vr ஸ்கொயர். இது வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மெத்தடு. இதே ஷார்டஸ்ட் டைம் மெத்தட் போட்டோம்னா பேங்கோட டிஸ்டன்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஆப்போசிட் பேங்க்ல எவ்வளவு தூரம் தள்ளி போய் ஸ்விம்மர் ரீச் ஆவார்னு. அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி ஆஃப் மேன் இன்டு வித் போடணும். இங்கே டைம் கேட்குறாங்க, இந்த டைம் ஃபார்முலா வேற. இங்கே டைம் கேட்டாங்கன்னா இது w பை வெலாசிட்டி ஆஃப் மேனாக இருக்கும். ப்ரொஜெக்டைல் மோஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் x ஈக்குவல் டு u காஸ் தீட்டா இன்டூ டைம், y ஈக்குவல் டுங்கிறது வந்து ப்ரொஜெக்டைல் மைனஸ் ஆஃப் gx ஸ்கொயர் பை u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை எப்படி சிம்பிளிஃபை எழுதலாம்னா x tan தீட்டா இன்டூ 1 மைனஸ் x பை ஆர்னு எழுதலாம். இதில் ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. ஃபார்முலா பொறுத்தளவில் இது அடிக்கடி 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு மாற்றி எழுதி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெச் மேக்ஸுக்கான ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை
2g. டைம் ஆஃப் ஃப்ளைட்டு அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் அந்த ப்ரொஜெக்டில் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கான டைமு அது வந்து 2u sin theta by gஆ இருக்கும். இதில் 2 ப்ரொஜெக்டில் கொடுத்துட்டு அதுக்கான டைமுக்கான ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா T1 by T2 வந்து tan theta ஈக்குவலாக இருக்கும். 2 டைம் ப்ரொஜெக்டில் கொடுத்துட்டு அதுக்கான மல்டிப்ளிகேஷன் கேட்டாங்கன்னா அது 2r by gக்கு ஈக்குவலாக இருக்கும். டைரெக்டாக கேட்டால் இந்த ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டில் இருக்குது. ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டில் டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்குறாங்கன்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டில் அது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g. அதில் ரேஞ்ச் வந்து u into 2h by gஆ இருக்கும். சர்க்குலர் மோஷனை பொறுத்தளவில் எல்லாமே மோஷன் பிளேனில் பார்க்குறோம். சர்க்குலர் மோஷனை பொறுத்தளவில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தீட்டா கிராஸ் ஆறு, வெலாசிட்டி வந்து ஒமேகா கிராஸ் ஆறு. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதா. சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ஏ வந்து v ஸ்கொயர் பை ஆர் இருக்கும். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் F is equal to mv ஸ்கொயர் பை ஆர் எழுதலாம், இல்லை m ஒமேகா ஸ்கொயர் ஆர் எழுதலாம். இதை வந்து ஒமேகாக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2π by t போட்டோம்னா இது வந்து m4π ஸ்கொயர் பை t ஸ்கொயர்டு இன்ட்டு ஆராக இருக்கும். அதுக்கடுத்து பேங்கிங் ஆஃப் ரோட்ஸு நான் கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சு பார்த்துக்கோங்க. பேங்கிங் ஆஃப் ரோட்ஸில் வந்து μmg வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆராக இருக்கும். இதை வச்சு சேஃபஸ்ட் ஸ்பீடு, கீழே விழுகாமல் இருக்கிறது, ஸ்கிட் ஆகாமல் இருக்க சேஃபஸ்ட் ஸ்பீடு வந்து மினிமம் urgயா இல்லை அதுக்கு மேலேயே இருக்கணும். அதுக்கான பேங்கிங் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ரோடில் tan இன்வர்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் பை rg இருக்கணும். வெர்டிக்கல் மோஷனில் வெலாசிட்டி அட் லோயஸ்ட் பாயிண்ட், ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு சுற்றுறோன்னு வச்சுக்கோங்க. அது வெர்டிக்கலாக சுற்றும் போது வெலாசிட்டி அட் லோயஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா v at a வந்து லெஸ் தென் 2gl இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் சர்க்கிளை கவர் பண்ணணும் அப்படின்னா இது மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் 5gl இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது கம்ப்ளீட் சைக்கிளை வந்து கவர் பண்ணணும். இது வந்து ஆசிலேட் பண்ணும், சர்க்குலர் மோஷனில் போகாது, ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். லாஸ் ஆஃப் மோஷனில் F is equal to ma பார்த்துருப்பீங்க. F proportional to dp by dt. F is equal to minus kx ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வச்சு லாமிஸ் தியரம் இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா f1 by sin alpha equal to f2 by sin beta equal to f3 by sin gamma. இம்பல்ஸுங்கிறது வந்து இன்டெக்ரல் ஆஃப் f dt சொல்லலாம். அது வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏரியா ஆஃப் ft கிராஃப் வந்து இம்பல்ஸை கொடுக்கும். ராக்கெட்டோட ப்ரொபல்ஷன் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து அது என்னவா இருக்கும் மைனஸ் u dm by dt. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருக்கும், மைனஸ் mgஆ இருக்கும். இதே ரீகாயிலிங் ஸ்பீட் ஆஃப் கன் கொடுக்குறாங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் கன்னு பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் கன்னு பிளஸ் மாஸ் ஆஃப் புல்லட்டு பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் புல்லட்டு ஈக்குவல் டு 0 இருக்கும், கன்சர்வ்டாக இருக்கும். இந்த லாஸ் ஆஃப் மோஷன் வச்சுட்டு லிஃப்ட்மேன் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா லிஃப்ட்டு மேலே நோக்கி போகுது, ஆசலரேஷனே இல்லை, ஆசலரேஷன் 0வா இருக்குது அப்படின்னா T மைனஸ் mg ஈக்குவல் டு ma இருக்கும். இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் இருக்காது, T ஈக்குவல் டு mg ஆயிரும், ஆசலரேஷன் இருக்காது, இது 0 ஆயிரும், T ஈக்குவல் டு mg இருக்கும். யூனிஃபார்ம் ஸ்பீடில் மேலே போகுது அப்படின்னா அப்பயும் என்ன, இது வந்து ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்குது, ஆசலரேஷன் அப்போ கிடையாது, யூனிஃபார்ம் ஸ்பீடில் அப்வர்டு போச்சு அப்படின்னா அப்போ இங்கேயும் T ஈக்குவல் டு mgன்னு வரும். ஆசலரேட்டிங் அப்வர்டு வித் சம் ஆசலரேஷனோட மேலே போகுது அப்படின்னா T ஈக்குவல் டு m இன்ட்டு g பிளஸ் ஏவா இருக்கும். ஆசலரேட்டிங் டவுன்வர்டு வித் சம் ஏவோட கீழே வருது அப்படின்னா T ஈக்குவல் டு m இன்ட்டு g மைனஸ் ஏவா இருக்கும். இதுவே ஃப்ரீ ஃபாலாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம், கீழே வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஏ வந்து ஜியா இருக்கும் அப்படின்னா டென்ஷனே இருக்காது, 0 ஆயிரும். இந்த மாதிரியான கேசஸ் இருக்கு. கான்டாக்ட் பாடி கனெக்டட் பாடிஸ் எல்லாம் ஆசலேஷன் வந்து எஃப் நெட் பை எம் டோட்டல் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது கேஸ் டு கேஸு நம்ம மாற்றி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராவிடேஷனில் ஃபேமஸான ஈக்குவேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 பை ஆர் ஸ்கொயர்டு. இதில்
ஸ்மால் g வந்து gm by r ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹைட் வைஸ் போகிறோம் அப்படின்னா g டேஷ் ஈக்குவல் டு gm by ஹைட்டில் மேலே போகும்போது நியூ g டேஷ் வந்து gm by r plus h த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் நம்ம ஃபார்முலாஸில் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலா இதில் எப்படி வரும் அப்படின்னா g டேஷ் ஈக்குவல் டு g இன்ட்டு 1 மைனஸ் 2h பை ஆர். ப்ராப்ளம்ஸில் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டெப்த்தில் வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நியூ g டேஷ் வந்து g இன்ட்டு 1 மைனஸ் d பை ஆராக இருக்கும். டியூ டு ரொட்டேஷனில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா g டேஷ் வந்து g மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் ஸ்கொயர் ஒரு காமா ஏதாவது ஒரு ஆங்கிள். டைம் பீரியட் வந்து 2 ரூட் ஆஃப் ஆர் பை ஜி இருக்கும். அதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம கேட்கறதில்ல. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் V ஈக்குவல் டு மைனஸ் ஜிஎம் பை ஸ்மால் ஆர். பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஸ்மால் ஆர். எஸ்கேப் ஸ்பீடு V ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கேபிட்டல் ஜி எம் பை ஆர். இதே ஆர்பிட்டல் ஸ்பீடு VO ரூட் ஆஃப் இதில் 2 மட்டும் வராது ஜிஎம் பை ஆர். இதை இன்னொன்று எப்படி தான் ஜிஆர் ஸ்கொயரில் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஜிஆர் ஸ்கொயர் வச்சுக்கிட்டு இந்த ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஹெச் என்ன ஹைட்டோ அந்த ஹைட் வச்சு பண்ணலாம். அது ரெண்டுக்குமே பாசிபிள். இதுக்கான ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஸ்பீடு வந்து ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் ஸ்பீடு இருக்கும். டைம் பீரியட் ஆஃப் சேட்டிலைட் கேட்குறாங்கன்னா டி ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் ஆர் கியூப் பை ஜிஎம். பல்க் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தளவில் ஸ்ட்ரெஸ் வந்து எஃப் பை ஏ, ஸ்ட்ரெயின் வந்து டெல் எல் பை எல். அதை வச்சு ஹூக்ஸ்ல வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஒய்க்கு வந்து எம்ஜிஎல் பை பை ஆர் ஸ்கொயர் டெல் எல். இது எப்படி எழுதிக்கணும்னா எஃப் இன்ட்டு எல்லுக்கு தான் எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஏவோட வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். எஃப்க்கு வந்து எம்ஜி இருக்கும் யங்ஸ் மாடுலஸை பொறுத்தளவில். பல்க் மாடுலஸில் வந்து சில புக்கில் கேன்னு இருக்கலாம், சில புக்கில் பின்னு இருக்கலாம். நான் கே போட்டுக்கிறேன். இது மைனஸ் பிவி பை டெல்விக்கு ஈக்குவலாக இருக்கும். 1/kங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கம்ப்ரசபிலிட்டின்னு சொல்லுவோம். கம்ப்ரசபிலிட்டி பின்னு இருந்தால் பி யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்சான்ஸ் ரேஷியோ சிக்மா வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் இருக்கும். இதுக்கு நோ யூனிட் பாய்சான்ஸ் ரேஷியோக்கு. அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ரிலேஷன்ஸ் கேட்பாங்க. யங்ஸ் மாடுலஸ் பல்க் மாடுலஸ் பின்னு போடுறேன். வேற என்ன இருக்கு, அப்புறம் ஈட்டா சிக்மா பாய்சான்ஸ் ரேஷியோ. இதுக்கெல்லாம் y ஈக்குவல் டு 3k 1 மைனஸ் 2 சிக்மா, y ஈக்குவல் டு 2 ஈட்டா 1 பிளஸ் சிக்மா, y ஈக்குவல் டு 9k ஈட்டா பை 3k பிளஸ் ஈட்டா. இது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா 9/y ஈக்குவல் டு 1/k பிளஸ் 3 ஈட்டான்னு புக்கில் பார்த்துருப்பீங்க. அதை ரீஅரேஞ்ச் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். சிக்மா ஈக்குவல் டு 3k மைனஸ் 2 ஈட்டா பை 6k மைனஸ் 2 ஈட்டான்னு இருக்கும். எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஒய் ஸ்ட்ரெயின் ஸ்கொயர்டு. இந்த ஸ்ட்ரெஸ் வர மாதிரி எழுத முடியும். இல்லை காமன் ஃபார்முலா நீங்கள் வச்சுக்கலாம்னா ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி இது பெர் வால்யூம் கொடுப்பாங்க. பெர் வால்யூம் கொடுக்கல அப்படின்னா வால்யூமால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸை பொறுத்தளவில் எஃப் இஸ் ஈக்குவல் டு 6π ஈட்டா ஏவி ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலா. இங்கே ஏங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் ஏதாவது உள்ளே போடுறோமோ அதோட ரேடியஸ். பெர்னாலிஸ் தியரம் வந்து பி பிளஸ் ரோ ஜிஹெச் பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது பெர்னாலிஸ் தியரம். பாய்ஸ்லிஸ் ஃபார்முலா வந்து v ஈக்குவல் டு பி ஆர் பவர் 4 பை ஈட்டா எல். டெர்மினல் வெலாசிட்டி VO ஈக்குவல் டு 2r ஸ்கொயர் பை 9 ஈட்டா இன்டு டென்சிட்டி அண்ட் டென்சிட்டி நாட் இன்டு ஜி. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி வந்து AV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்கே ஏங்கிறது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, V வெலாசிட்டி. எக்ஸஸ் ப்ரெஷர் கேட்குறாங்க அப்படின்னா டிராப்பை பொறுத்தளவில் எக்ஸஸ் ப்ரெஷர் டெல் பி ஈக்குவல் டு 2 டென்ஷன் பை ஆரா இருக்கும். இதே பபுளா இருந்தா டெல் பி வந்து அதோட 2 டைம்ஸ் இருக்கும். தட் இஸ் 4t பை ஆரா இருக்கும். கேபிலரி ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஹைட்டுக்கான ஃபார்முலா 2s காஸ் தீட்டா பை ஆர்
ரோ ஜி. இது கேபிலரி ரைஸுக்கான ஃபார்முலா. என்ன ஹைட் ரைஸ் ஆகுங்கிறது இவ்வளோதான் இதில் இருக்குது. ஃப்ளூயிட்ஸ்க்கு தேவையான ஃபார்முலாஸு இன்னும் நிறையா இருக்குது. நமக்கு நீட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு இது போதுமானது. அதை மட்டும் நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் செல்சியஸ் ஸ்கேல் எல்லா ஸ்கேலுக்கான ரிலேஷன் ஒன்றா எழுதிடலாம். செல்சியஸ் ஸ்கேலுக்கு இது எழுதுகிறேன் -0 ஈக்குவல் டு ஃபேரன்ஹீட் ஸ்கேலு. இது வந்து ஸ்கேல் கன்வர்ஷனுக்கு. அடுத்து வந்து இது ரீமோ ஸ்கேலு, TRE ரேங்கைன் ஸ்கேலு. இது கெல்வின் ஸ்கேலு. 0.15 போட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆல்ஃபா வந்து del L by L into del T. இதே மாதிரி நீங்கள் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் பீட்டாக்கும் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் காமாவுக்கும் எழுதிக்கலாம். அப்படி எழுதுனீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா இஸ் இன்ட்டு காமா பை 3 இருக்கும். ஆர்எல்ஸ் என்ன எழுதலாம், ஆல்ஃபா இஸ் டு பீட்டா இஸ் டு காமாவோட ரேஷியோ வந்து 1:2:3 இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஹீட்டு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியில் 1/m இன்ட்டு del Q by del T இருக்கும். இதே லேட்டன் ஹீட்னா Q by m. பாடியோட டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் டைமில் θ1 θ2 அதுக்கப்புறம் θ3 அப்படி மாறுதுன்னு சொல்லுவாங்க. θ1 to θ2 வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து சம்மதர் டைம் பீரியட் அதே டைம் பீரியடில் இல்லைனா வேறு ஏதாவது டைம் பீரியட் ஆகுது θ2 θ3 போச்சுன்னா அந்த T' முக்கியமானது என்னன்னு கேட்பாங்க கடைசியாக. இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், சரௌண்டிங் டெம்பரேச்சர் θ2 minus சரௌண்டிங் டெம்பரேச்சர் θ1 minus சரௌண்டிங் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு θ3 minus θ0 by θ2 minus θ0 டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணலாம். நம்ம வீடியோஸில் இந்த ப்ராப்ளம்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்தவரை அடியபேட்டிக் ப்ராசஸ் அடிக்கடி கேட்கறது. அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்ல முடியும். அடுத்து காமா ஈக்குவல் டு CP by CV, இது ரொம்ப நோன் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்லுது, del Q ஈக்குவல் டு del U இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் del W ஒர்க் டன் சொல்லுது. செகண்ட் லா வந்து என்ட்ரோபியில் உள்ள சேஞ்சை பற்றி சொல்லுது. அது வந்து dou Q by dt. ஐசோ தெர்மல் ப்ராசஸ் பொறுத்தளவில் PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆர் அதை தான் NRTன்னு படிச்சிருப்பீங்க. ஐசோ காரிக்கில் வந்து P by T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். திரும்ப ஐசோபேரிக்கில் வந்து V by T ஈக்குவல் டு கான்ஸ்டண்டாக இருக்கும். இதெல்லாம் ரேராக கேட்கறது, நமக்கு அடிபடிக் ப்ராசஸ் அடிக்கடி கேட்கறது. ஹீட் என்ஜினை பொறுத்தளவில் ஈட்டா ஈக்குவல் டு W by Q1, இதை வந்து 1 minus Q2 by Q1 எழுத முடியும். அதை ஆல்சோ T2 by T1 எழுத முடியும். இதே கோல்டு தட் இஸ் ரெஃப்ரிஜரேட்டர் மாட்டினா அதில் பீட்டா ஈக்குவல் டு அதோட எஃபிஷியன்சி Q2 by Wன்னு எழுதலாம். இது ஈக்குவல் டு Q2 by Q1 minus Q2 equal to T2 by T1 minus T2. Kinetic theory, ideal gas equation PV equal to mu RT. இது வந்து KB capital T க்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் KB ஓட வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் பை NA எழுதலாம். இது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்து 1.38 into 10 power minus 23 ஜூல் per Kelvin. பாயில்ஸ்ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா V proportional to 1 by V ன்னு சொல்லுது, or else P proportional to 1 by V ன்னு சொல்லலாம். சார்லஸ்ல வந்து V proportional to T ன்னு சொல்லுது, or else V by T equal to கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ப்ரெஷர் ஆஃப் கேஸ் P எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1/3 mN V ஸ்கொயர்டு. இங்கே வந்து V பார்னு நம்ம போட்டுக்கிறோம் வந்து மீன் ஸ்கொயர் ஸ்பீடு, ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடுன்னு சொல்கிற மாதிரி. அடுத்து எனர்ஜி பெர் மாலிக்யூல் கேட்குறாங்க அப்படின்னா ½ m ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஸ்கொயரு, அதுதான் 3/2 kBT இருக்கும் பெர் மாலிக்யூலுக்கு. இதுவே பெர் மோலுக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதிடுவோம், 3/2 RT போட்டுக்குவோம். ப்ரெஷருக்கும் எனர்ஜிக்கான ரிலேஷன் வந்து என்ன இருக்கும், PV ஈக்குவல் டு 2/3 ER இருக்கும், RLS E ஈக்குவல் டு 3/2 ஆயிரும் இந்த பக்கம் வரும்போது இன்டு PV.
ஆர்எம்எஸ் ஸ்பீடு விஆர்எம்எஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT/m. இதை வந்து எப்படி எழுதலாம்னா 3kBT/mன்னு எழுதலாம். அது ஈக்குவல் டு 3p/ρ இப்படி எழுத முடியும். ஆவரேஜ் ஸ்பீடு v bar is equal to square root of 8RT/m equal to square root of 8kBT எழுதலாம் by m போட முடியும். அடுத்து most probable speed VMP most probable speed equal to square root of 2RT/M equal to square root of 2kBT/m எழுதலாம். இதோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா VRMS வந்து greater than average speed இருக்கும், இது greater than VMP இருக்கும். degrees of freedomல constraint வச்சு எழுதும் போது F is equal to 3n minus k number of constraints எழுதுவோம். மீன் ஃப்ரீ பாத்துக்கான ஃபார்முலா வந்து lambda equal to 1/√2 n pi போட்டுக்கோங்க, √2 n pi d squared. இதை வந்து இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்னா lambda equal to kBT/temperature வச்சு எழுதுறது. இது square root of 2 pi d squared p. இந்த நம்பர் ஆஃப் மோட்ஸும் மீன் ஃப்ரீ பாத் வச்சுக்கிட்டு சிபி/சிவி காமா வேல்யூலாம் கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து மோனோ அட்டாமிக் வந்து காமா வேல்யூ வந்து 5/3 இருக்கும். டை அட்டாமிக் வந்து காமா வேல்யூ வந்து 7/5 இருக்கும். அதே பாலி அட்டாமிக் பார்த்தோம்னா காமா வேல்யூ வந்து 4 + f/3 + இதுக்கு வந்து f வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும் பாலி அட்டாமிக்கு, அதனால 4 + f/3 + f இருக்கும். மேயர்ஸ் ரிலேஷன் வந்து Cp - Cv = 6. காமாவுக்கு வந்து Cp/Cv ஏற்கனவே பார்த்தோம். இன்னொரு ரிலேஷன் வந்து காமா ஈக்குவல் டு 1 + 2/fன்னு வரும். Cp தனியாக வேணும் அப்படின்னா f/2 + 1 × rன்னு போடலாம். இதில் Cv தனியான f/2 × rன்னு எழுதலாம். ஆசிலேஷன்ஸ் பொறுத்தளவில் ஆக்சலரேஷன் வந்து -ω² இருக்கும். வெலாசிட்டிக்கு ஈக்குவேஷன் எழுதியிருப்போம், அது வந்து ω × a² - x² பவர் 1/2 இருக்கும். இது எப்படி எழுதுறோம், ஸ்கொயர் ரூட்ல எழுதணும்னா a² - x² எழுதலாம். அட் மீன் பொசிஷனில் வந்து x வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா v வந்து a ω இருக்கும். x 0வா இருந்துச்சுன்னா இது வந்து அட் மீன் பொசிஷனில் சென்ட்ரல் பொசிஷனில் ஆசிலேட் ஆகும்போது. அப்புறம் எனர்ஜி ஆஃப் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் வந்து ½ × m ω² a² இருக்கும். இதை ½ × k × a² - x² எழுத முடியும். இந்த k எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ω = √k/m இருந்து எடுக்கிறோம். சிம்பிள் பெண்டுலம் பொறுத்தளவில் t = 2π √m/k வச்சு டைம் பீரியட் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இதுலயே ஸ்ப்ரிங்ஸ் வந்து சீரியஸ்ல இருக்கு, நிறைய ஸ்ப்ரிங்ஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா அதை வந்து கே பண்றோம். n நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா t வந்து 2π √m/nk போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் பெண்டலம் பொறுத்தவரை இதுல k நிறைய காம்பினேஷன்ல கொடுக்குறாங்க, சீரியஸ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா k = k1 k2/k1 + k2 இதை வச்சு ரிசல்டன்ட் k கால்குலேட் பண்ணிக்கலாம். இதே பேரல்ல கொடுக்குறாங்கன்னா k = k1 + k2 வச்சு நீங்க இந்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சிம்பிள் பெண்டலம் பொறுத்தவரை t = 2π √L/g. இதை எப்படி மாற்றி எழுத முடியும் அப்படின்னா 2π √I/mgL எழுதலாம். யூடியூப் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா t = 2π √length/2g. இது வந்து அகைன் 2π √h/hங்கிறது 2 கேன்சல் ஆகிடும், ஏன்னா h = L/2 இருக்கும். அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா h/gன்னு வந்துடும். வேவ்ஸில் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பொறுத்தவரை வெலாசிட்டி வந்து √tension/μ. மியூங்கிறது வந்து மாஸ் பர் யூனிட் லென்த்து. இதே சாலியில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து η/ρன்னு எழுதலாம். இதுவே வேற ஏதாவது சம்மதர் மீடியம்ல இருக்கு அப்படின்னா அதோட எலாஸ்டிசிட்டி/ρ எழுதலாம்.
மெட்டாலிக் பாரில் இருக்குது அப்படின்னா அதை யங்ஸ் மாடலஸில் எழுதணும். எல்லாமே ஒரே இதுதான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இதே ஃப்ளூயிடில் இருக்குது அப்படின்னா யங்ஸ் மாடலஸ் பதிலாக என்ன ஆயிரும், அது வந்து பல்க் மாடலஸ் ஆயிரும். லேப்லஸ் கரெக்ஷன் வந்து வெலாசிட்டிக்கு என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னா ஒரு காமாவால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னு இருப்பார். இதில் காமாவால் மல்டிப்ளை பண்ணி எழுதனோட ரிசல்ட் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா v = ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா பை 3 வரும். டாப்லர் எஃபெக்ட்டுக்கு ஒரே ஃபார்முலா பண்ணிக்கலாம். சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி இன்டூ வெலாசிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் velocity of observer by velocity of air minus or plus velocity of source. இதை வச்சுக்கிட்டு ரெண்டு சைடு இருக்கு நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும். எப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் டுவர்ட்ஸாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அப்பர் சைன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பர் சைன்னா நியூமரேட்டரில் ப்ளஸ் போட்டுக்கணும், டினாமினேட்டரில் அப்பர் சைன் வந்து மைனஸ் போட்டுக்கணும். இதே ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் அவேவாக இருக்கு, ரெண்டு ஒன்று விட்டு விலகி போகுது, ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க அப்சர்வருக்கும் சோர்ஸுக்கும் அப்படின்னா யூஸ் லோயர் சைனு. அப்போ நியூமரேட்டரில் வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும், டினாமினேட்டரில் லோயர் சைனான ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்ன மாதிரியான கேஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு 5-6 ஃபார்முலாவை நம்ம மக்கப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரு ஃபார்முலா போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் I ப்ரொபோஷனல் டு ரோ பை 4πr². இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், கிராஃபில் கேட்கறதுனால I வந்து ப்ரொபோஷனல் டு 1/r² மட்டும் கூட தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓப்பன் ஆர்கன் அண்ட் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு காமனாக அதிக கொஸ்டின் கேட்க சான்ஸ் உள்ள டைப்பு. இதில் ஃபண்டமெண்டலாக என்ன இருக்கும் அப்படின்னா μ1 = μ/2L. இதோட ஃப்ரீக்வன்சி வந்து μ/4L இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து அடுத்தடுத்து 2ν1 3ν1 போயிட்டு இருக்கும். இதில் வந்து இது எங்கே வரும்னு சொல்லிடுவோம். v2 = 2v/2L 2ν/2L, v3 = 3v/2L = 3ν1 இருக்கும். இது 2ν1 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா μ2 = 3v/4L or 3ν இருக்கும். இதில் μ3 = 5v/4L இருக்கும். தட் இஸ் 5ν இருக்கும். இதில் 1 to 3 வரும், இது 1 3 5 வரும். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 to 3, இது வந்து 1:3:5 வரும். அதிகமான கொஸ்டின் கேட்க சான்ஸ் உள்ள ஏரியா வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டிங் வேவ்ஸ் இன் ஓப்பன் ஆர்கன் பைப் அண்டு க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு. இப்போ 12th இருந்து என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை அப்படிங்கிறது பார்த்தலாம். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸை பொறுத்தளவில் ரொம்ப நோன் ஈக்குவேஷன் வந்து F = K Q1 Q2/r². கேவோட வேல்யூ வந்து 1/4πε0. இது 9 × 10⁹ நியூட்டன் m²/கூலும்². எப்சிலான் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் 8.854 × 10⁻−12 கூலும்²/நியூட்டன்/மீட்டர்². இதில் K வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ε/ε0க்கு ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து F/Q போடலாம். தட் இஸ் K Q/r² இருக்கும். டைபோல் மொமெண்ட்டை பொறுத்தளவில் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் P = Q × 2D. டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா PE sin θ இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் அது ஆக்சியல் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா ஈக்கு வந்து 2p/4πε0r3. எப்போனா ஆர் வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் ஏவா இருக்கும் போது இதெல்லாம் ஃபார்முலா கேட்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஈக்குவேட்டோரியல் லைனில் கேட்குறாங்க அப்படின்னா இ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 1/4πε0 இந்த பீக் 2 பீக் பதிலாக p/r³ இருக்கும். இது எப்போ அப்படின்னா ஆர் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏவா இருந்தாதான். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ஃபினைட்லி லாங் வயரில் கேட்குறாங்க, தின் வயரில் கேட்குறாங்கன்னா இ வந்து λ/2πε0r இருக்கும். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல்லை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெரிக்கல் செல்லை கேட்டாங்க அப்படின்னா ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆராக இருக்கும்போது இ = 1/4πε0 Q/r² இருக்கும்.
இதுவே ஸ்பியரில் கேட்டாங்கன்னா செல் இல்லாமல் கோர் உள்ள ஸ்பியரில் கேட்டால் இது டிட்டோவாக இருக்கும். அடுத்து ஆர் வந்து ஈக்குவல் டு ஆர் கொடுத்து கேட்டாங்கன்னா இ ஈக்குவல் டு 1/4πε0 q பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் ஸ்கொயரு. இங்கே அதே தான் சேம் வரும். இங்கே அட்டு ஆர் லெஸ் தென் ஆர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இ ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஆனால் இங்கே இ இருக்கும், தட் இஸ் 1/4πε0 q ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் கியூபு இப்படி இருக்கும். அடுத்து வந்து ஃப்ளக்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காஸ்லாம் வச்சு phi ஈக்குவல் டு இ டாட் ஏ இல்லைன்னா இஏ காஸ் தீட்டா போடலாம். ஆல்சோ phi ஈக்குவல் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் q இருக்கும். இது போக என்ன ஃபார்முலா இருக்கு, இன்டகரல் ஆஃப் இ டாட் டிஎஸ். எஸ்ங்கிறது வந்து ஒரு ஏரியல் வெக்டார். இங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்தவரை பொட்டன்ஷியலுக்கான டைரக்ட் டெஃபினிஷன் வந்து எழுதுகிற ஃபார்முலா v ஈக்குவல் டு w பை q. இது எதுக்கு ஈக்குவல் 1/4πε0 r இன்டு q பை ஆருக்கு ஈக்குவல். பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் எடுத்தோம்னா v ஈக்குவல் டு 1/4πε0 k வேல்யூ p cos theta பை r ஸ்கொயர்டு. இது ஆக்சியல் லைனில் பார்க்குறோம் அப்படின்னா 1/4πε0 p பை r ஸ்கொயர்டு ஆகும். ஈக்விட்டோரியல் லைனில் எடுத்தோம்னா v வந்து 0 ஆயிரும், ஏன்னா cos 90 வந்து 0. இதே மாதிரி ஷெல்லில் கேட்குறாங்க, செல் அண்ட் ஸ்பியர் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா செல்லுனா ஹாலோ, உள்ள ஹாலோவாக இருக்குது, ஸ்பியர்னா உள்ள கோர் இருக்குது. அப்போ ஆர் வந்து கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அவுட் சைடு செல் ஆயிடுது. அப்போ v ஈக்குவல் டு 1/4πε0 q பை ஆராக இருக்கும். இங்கே டிட்டோ. இது r ஈக்குவல் டு ஆர்னா அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல்லில் கேட்குறோம். அப்போ v ஈக்குவல் டு இங்கே 1/4πε0 q பை கேபிட்டல் ஆராக இருக்கும். இங்கேயும் டிட்டோ. இதே இன்சைட் செல்லு ஆர் லெஸ் தென் ஆராக இருக்குது அப்படின்னா v ஈக்குவல் டு 1/4πε0 இங்கே வந்து q பை கேபிட்டல் ஆராகவே இருக்கும். இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா v ஈக்குவல் டு 1/4πε0 q இன்டு 3r squared minus small r squared divided by 2r cube. Potential energy U equal to 1/4πε0 q1 q2 by r1 to 2. எங்கிருந்து எங்க போகுதுன்னு வச்சு டைபோலை பொறுத்தவரை u வந்து மைனஸ் பிஇ காஸ் தீட்டாவாக இருக்கும். அடுத்து இதில் வந்து ஸ்டேபிள் பொசிஷன் எல்லாமே இருக்குது. தீட்டா வந்து இதில் 0 டிகிரியாக இருக்குது அப்படின்னா u வந்து இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ ஆயிரும். அதான் மோஸ்ட் ஸ்டேபிள் பொசிஷன் சொல்லுவோம். இந்த வேல்யூ வந்து மைனஸ் பிஇக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து வந்து இதுவே 180 டிகிரி ஆயிடுச்சு அப்படின்னா u வந்து மேக்ஸிமம் ஆயிரும். தட் இஸ் ப்ளஸ் பிஇக்கு ஈக்குவலாக இருக்கும். இது மோஸ்ட் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்லுவோம். இது பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு தான் சொல்ல முடியும். கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்தளவுல டெஃபினிஷனோட ஃபார்முலா C ஈக்குவல் டு Q பை V. அதிகமாக கொஸ்டின் கேட்க சான்ஸ் உள்ளது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அதில் C ஈக்குவல் டு ε0A பை D. இதில் ஒரு டயஎலக்ட்ரிக் மீடியம் இருந்தால் கேவால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டயஎலக்ட்ரிக் மீடியம் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதில் ஒரு ஸ்லாப் திக்னஸ் உள்ள ஸ்லாப் டயஎலக்ட்ரிக் மீடியமே ஒரு திக்னஸ் உள்ள ஸ்லாபாக கொடுக்குறாங்க. அதோட திக்னஸ் வந்து T கொடுத்தாங்க அப்படின்னா C வந்து என்னவாயிரும் ε0A அதோட d minus t plus t by k ஆயிரும். இந்த k தான் டயஎலக்ட்ரிக் மீடியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. பேரல் பிளேட் தான் அதிகம் கேட்க சான்ஸ் உள்ளது. இது போக சிலிண்ட்ரிக்கல் பிளேட் கேட்டாங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர் கேட்குறாங்கன்னா C வந்து 2πε0L by ln b by a. ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் கொடுத்தாங்கன்னா C ஈக்குவல் டு 4πε0 AB by B minus A. இதெல்லாம் ப்ராப்ளம் கேட்க சான்ஸ் இல்லை. அப்படி கேட்டால் இந்த ஃபார்முலாஸ் வேணால் டைரெக்டாக கேட்பாங்க. காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரியஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரிசல்டன்ட்டு 1/CS ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இதே பேரலல் காம்பினேஷனில் கேட்டாங்கன்னா 1/CP ஈக்குவல் டு அதே மாதிரி தப்பாக இருந்தாங்க CP ஈக்குவல் டு C1 plus C2 plus C3 இருக்கும். எக்ஸெட்ரா. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் 3 ஃபார்முலா இருக்கு. U ஈக்குவல் டு ½ CV ஸ்கொயர்டு. இது அகைன் ஈக்குவல் டு ½ Q இன்டு V. இது அகைன் ஈக்குவல் டு ½
Q squared by C. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட். சின்ன யூனிட். இது வந்து 2 to 3 கொஸ்டின் கேட்க அதிக சான்ஸ் இருக்கு. முக்கியமாக ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD ஈக்குவல் டு EE பை M இன்டூ டவ். டவ்ங்கிறது இங்கே ரிலாக்ஸேஷன் டைமு. இல்லை காமன் ஃபார்முலா INEA. மொபிலிட்டி மியூ ஈக்குவல் டு VD பை ஃபீல்டு இல்லை E டவ் பை M இல்லைன்னா கண்டக்டிவிட்டி சிக்மா பை N இன்டூ E. கரண்ட் டென்சிட்டி J ஈக்குவல் டு I பை ஏரியா. ஆல்சோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வச்சு எழுதணும்னா J வந்து NE ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அகெயின் J ஈக்குவல் டு சிக்மா ஈனு எழுத முடியும் கண்டக்டிவிட்டி வச்சு. R ஈக்குவல் டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப காமன் ஃபார்முலா. ஓகே, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து R0 இன்டூ 1 பிளஸ் ஆல்ஃபா இன்டூ T. கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு EMF பை R பிளஸ் ஸ்மால் r. இதில் கூலிங்ல வச்சு I ஸ்கொயர் RT எழுத முடியும். மீட்டர் பிரிட்ஜை பொறுத்தவரை வின்ஸ்டோனோட ரிசல்ட் P பை Q ஈக்குவல் டு R பை S. இது L பை 100 மைனஸ் L இருந்துச்சுன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஏதாவது ஒன்று 2 லென்த் கொடுத்தா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ லென்த்தோ நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பொட்டன்ஷியோட மீட்டரோட ரிசல்ட் E1 பை E2. அதோட யூஸே கம்பேரிங் EMF தான். அது L1 பை L2க்கு ஈக்குவலாக இருக்கும். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல பயோட்-சாவர்ட்ல ரொம்ப முக்கியமானது. dB ஈக்குவல் டு மியூ நாட் 4 பை ஆர் ஸ்கொயர்டு இன்டூ IDL சைன் தீட்டா. ஐடிஎல்ங்கிறது கரண்ட் எலமெண்ட். இதில் சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயில கேட்குறாங்க அப்படின்னா B ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2A. இதில் n டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா இதுவே n டர்ன்ஸ்க்கு எப்படி ஆகும்? மியூ நாட் கேபிட்டல் NI பை 2Aன்னு இருக்கும். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ஃபினைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயரில் கேட்குறாங்க அப்படின்னா அவுட் சைடு வந்து B ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2 பை ஆர் இருக்கும். ஆறுங்கிற வெளியில் ஏதாவது ஒரு பாயிண்ட். இன்சைடு அப்போ ரேடியஸ்க்கு உள்ளே இருக்கும் போது B ஈக்குவல் டு மியூ நாட் I R பை 2 பை கேபிட்டல் R ஸ்கொயர்டு, அது ரேடியஸ். அடுத்து அட்டு சர்ஃபேஸு அப்படின்னா B ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2 பை கேபிட்டல் R இருக்கும். இதே சென்டர் அட் தி லூப்னு கேட்குறாங்க. சென்டர் அட் தி லூப் கேட்டால் B யோட வேல்யூ வந்து மியூ நாட் கேபிட்டல் NI பை 2 கேபிட்டல் R இருக்கும். சொலினாய்டில் வந்து B ஈக்குவல் டு மியூ நாட் NI. சொலினாய்டில் ஏதாவது ஒரு எண்டுலன்னு கேட்குறாங்க அப்படின்னா இது சொலினாய்டு. இதே சொலினாய்டில் அட்டு எய்தர் எண்டு, இந்த பக்கம் எண்டு இல்லை அந்த பக்கம் எண்டில் கேட்டாங்கன்னா பை 2 இருக்கும். டொராய்டை பொறுத்தளவில் B ஈக்குவல் டு மியூ நாட் NI தான். இங்கே வந்து டொராய்டில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸு பெர் யூனிட் லென்த்துன்னு கேட்பாங்க. எண்ணை வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா ஸ்மால் எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா கேபிட்டல் N பை 2 பை R இதை வச்சு கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் வீடியோ பாஸ் போட்டு நான் என்ன எதுக்கு எழுதுறேன், லூப்பா இன்ஃபினைட்லி லாங் ஸ்ட்ரைட் வயரா அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் எழுதி பண்ணோம்னா உங்களுக்கு வீடியோவை பெரிய லேகிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ அப்படியே ஒரு நோட்டில் பேப்பரில் இதை அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணவும் வாய்ப்பாக இருக்கும். நான் எல்லாத்தையும் எழுதி போட்டால் வீடியோட லென்த் இன்னும் ரொம்ப அதிகமாகும். ஃபோர்ஸுக்குள்ள ஃபார்முலா QVB சைன் தீட்டா. இதே மாதிரி கரண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ILP சைன் தீட்டா வரும். இதை வச்சு தான் நம்ம சைக்ளோட்ரான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். அதில் என்னென்னலாம் ரிலேஷன் இருக்குது அப்படின்னா MV ஸ்கொயர் பை R ஈக்குவல் டு QVB. இதை வச்சுட்டு T பண்ணுவோம். 2 பை M பை Q இன்ட்டு B இருக்கும். ரேடியஸ்க்கு எழுதணும் அப்படின்னா MV சைன் தீட்டா பை BQ இருக்கும். ஃப்ரீக்வன்சி எழுதுவோம். ஃப்ரீக்வன்சிக்கு வந்து BQ பை 2 பை M. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஃபார்முலா.
பேரலல் வயர்ஸ் கொடுக்குறாங்க, 2 பிளேட் மாதிரி கொடுத்துட்டு ரெண்டுலேயுமே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா மியூ நாட் I1 I2 by 2 pi r. ஃபோர்ஸ்ன்னு மட்டும் கேட்டாங்க, யூனிட் லென்த் கேட்கலன்னா இந்த எல்லாம் இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். டார்க் வந்து NIAB காஸ் தீட்டா. இதில் இந்த NIAங்கிறதுனா மேக்னெட்டிக் மொமெண்ட்டு, டார்க்கில் வந்து கிராஸ் ப்ராடக்ட் சைன் தீட்டா வரும், MB சைன் தீட்டா. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி VSங்கிறது வந்து தீட்டா பை V, தட் இஸ் NA கேபிட்டல் B பை KR. இதுவே கரண்ட் மேக்னெட்டிக் சென்சிட்டிவிட்டி I கேட்குறாங்க அப்படின்னா M பை VR இருக்கும். கரண்ட் சென்சிட்டிவிட்டி கேட்குறாங்க அப்படின்னா IS ஈக்குவல் டு தீட்டா பை I, அது NAB பை Kக்கு ஈக்குவலாக இருக்கும். இது அகைன் எப்படி எழுதலாம்னா இது M பை Aக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கால்வனோமீட்டர் டு அம்மீட்டர் கன்வர்ஷன் வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, IG பை I மைனஸ் கரண்ட் த்ரூ கால்வனோமீட்டர் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கால்வனோமீட்டர். கால்வனோமீட்டர் 1 to வோல்ட் மீட்டரில் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்னா R is equal to V பை கால்வனோமீட்டர் கரண்ட் மைனஸ் கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிசமில் நமக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது, BH is equal to B cos theta. இதே வெர்டிக்கல் காம்பவுண்ட் போட்டோம்னா BV equal to B sin thetaவும் எழுதலாம். tan சிக்மா போட்டோம்னா BV by BH. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு மேக்னெட்டிக் டைபோல்ல B ஆக்சியல் பண்ணோம்னா mu naught by 4 pi 2 capital M by R cube வரும், R ஸ்கொயர்டு கிடையாதுங்க. இதே ஈக்குவேட்டரியல் லைன் எடுத்தோம்னா mu naught by 4 pi 2m பதில் M by R cube. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் வந்து U equal to minus MB cos theta வரும். எப்படி எலக்ட்ரிக் பண்ணாமோ அதே மாதிரி தான். டைம் பீரியட் ஆஃப் ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டுக்கு டைம் பீரியட், ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் டைம் பீரியட் எழுதணும்னா 2 pi into square root of I by M into B. ஓகே, தென் டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் பொறுத்தளவில் B equal to BH tan theta. இந்த B வந்து again equal to mu naught NI number of turns by I into R இருக்கும். இதில் ரிடக்ஷன் ஃபேக்டர் K வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 2RBH by mu naught N. இந்த K வச்சுக்கிட்டு கரண்ட் எழுதணும்னா என்ன 2RBH by mu naught N வரும். ஏன்னா I is equal to K சொல்லுவோம். போக மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி psi வந்து proportional to 1 by T இருக்கும், இல்லை psi equal to some constant T. இந்த கான்ஸ்டன்ட் Curie கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஓகே, EMI எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் E வந்து dou phi by dou t. இதே இது நம்ம BLV sin தீட்டாக்கும் ஈக்குவல் தான். RLs ஆஃப் B ஒமேகா L ஸ்கொயர். செல்ஃப் இண்டக்டன்ஸை பொறுத்தவரை மைனஸ் L இன்ட்டு DI by DT காமன்லி யூஸ்டு ஃபார்முலா. இங்கே வந்து L வந்து மியூ நாட் N ஸ்கொயர் பை R by 2க்கு ஈக்குவலாக இருக்கும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் இது வந்து ES equal to minus M DIP by DT. பிரைமரி காயில் உள்ள கரண்ட் வச்சு பண்ணணும். இங்கே எம்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா மியூ நாட் N1 N2 A by L இருக்கும். ஓகே, சீரீஸில் பொறுத்தளவில் சீரீஸ் கனெக்ஷன் இருக்குன்னா இண்டக்டன்ஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். M 0வாக இருந்துச்சுன்னா, இஃப் M 0வாக இருந்துச்சுன்னா. பேரலல் பொறுத்தளவில் 1 by L is equal to 1 by L1 plus 1 by L2 இருக்கும். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டன்ஸ் வந்து U equal to கெப்பாசிட்டன்ஸ் மாதிரி தான் LI ஸ்கொயர்டாக இருக்கும். இங்கே அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் I ஆவரேஜ் 2I0 by pi. மேக்ஸிமம் இது யாருமே பார்க்கறதில்ல, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஐஆர்எம்எஸ் விஆர்எம்எஸோட விட்டுறீங்க. ஆவரேஜ் வேல்யூக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ரேராக இருக்கிறனால கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணி மற்றவங்களோட அதிகமான மார்க் வாங்கிக்கலாம். ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2√2 இதோட வேல்யூ வந்து 707 I0. இதே மாதிரி விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு V0/√2 தட் இஸ் 0.707 V0. இதில் இருந்துட்டு ஃபார்ம் ஃபேக்டர் கேட்கலாம். ஃபார்ம் ஃபேக்டருங்கிறது வந்து ஐஆர்எம்எஸ்க்கும் ஐ ஆவரேஜுக்கும் உள்ள ரேஷியோ π/2√2 வரும். ரெண்டை எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ 1.11 வரும். ஓகே, சீரீஸில் உள்ள எல்சிஆர் சர்க்கியூட்டு பார்த்துருவோம். எல்சிஆர் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தால் எப்படி, இண்டக்டர் மட்டும் இருந்தால் எப்படி, கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் இருந்தால் எப்படி. இதில் வந்து ஃபார்முலா வந்து I0 sin ωtன்னு இருக்கும். இதில் வந்து I is equal to I0 sin ωt minus π/2ன்னு இருக்கும். இதில் I is equal to I0 sin ωt plus π/2ன்னு இருக்கும். அப்போ இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லை இங்கே. அதனால வியும் ஐயும் இன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். நோ அவுட் ஆஃப் ஃபேஸ் சொல்ல மாட்டோம். இங்கே வந்து அவுட் ஆஃப் ஃபேஸு π/2 ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. -π/2 லேக் ஆகுது. அதனால ஐ வந்து லேக்ஸு பிஹைண்டு வி. இங்கே வந்து +π/2ங்கிறது ஃபேஸ் டிஃபரன்ஸு. ஸோ ஐ வந்து லீட் ஆகுது, முன்னாடி போகுது. வோல்டேஜோட லீட்ஸு π/2 அஹெட் வி. இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் மட்டும் இருக்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும், இண்டக்டன்ஸ் உள்ள சர்க்கியூட்டில் ஐன்னு போட்டுருக்காங்க. இது வந்து எல். XL ஈக்குவல் டு ரியாக்டன்ஸு ωL, இது வந்து 2π/μLக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து XC ஈக்குவல் டு 1/ωC ஈக்குவல் டு 1/2π/μCக்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே சீரியஸ் எல்சிஆர் சர்க்கியூட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதில் I0 ஈக்குவல் டு V0/Z. Zங்கிறது இம்படன்ஸு. இம்படன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், √R² ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர்டு. ஆர் tan phi ஈக்குவல் டு XL மைனஸ் XC/R இருக்கும். இதில் அட்மிட்டன்ஸ்னு சொல்லலாம். தட் இஸ் Y ஈக்குவல் டு 1/Z வந்து நம்ம அட்மிட்டன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்த ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டு. ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டை பொறுத்தளவில் ஒமேகா ஈக்குவல் டு 1/√LCயாக இருக்கும். ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டில் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் XL ஈக்குவல் டு XCன்றது. குவாலிட்டி ஃபேக்டர் Q ஈக்குவல் டு XL/R. இதை வந்து ωRL/Rன்னு எழுதலாம். பவர் ஃபேக்டர் வந்து cos phi ஈக்குவல் டு R/Zங்கிறது பவர் ஃபேக்டர். அடுத்து LC ஆசிலேஷனில் நியூ ஈக்குவல் டு 1/2π√LC. டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு ஃபார்முலா இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. அது வந்து VS/VP ஈக்குவல் டு NS/NP ஈக்குவல் டு கரண்ட்டுக்கு ரெசிப்ரோக்கலாக வரும் I பிரைமரி/I செகண்டரி. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ K. K வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். K வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். எஃபிஷியன்சி வந்து ஈட்டா எப்படி இருக்கும், அவுட்புட் பை இன்புட்டாக இருக்கும். இதை வச்சு எழுதணும்னா VSIS/VPIP வச்சு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண முடியும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு ஐடி வந்து ε0 d phi e dt. இதில் வந்து E0ங்கிறது வந்து CB0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆர்எல்ஸ் B0 ஈக்குவல் டு E0/Cன்னு எழுதலாம். இதை வச்சு நமக்கு என்ன ரிலேஷன் கிடைச்சிருக்கும், வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து √μ0 ε0 இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு UE வந்து ஆஃப் ε0 கேபிட்டல் E ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே UB எழுதணும்னா ஆஃப் B², டினாமினேட்டரில் μ² வரும். அப்புறம் ப்ரெஷர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, ரேடியேஷன் ஆகும்போது அது வந்து I/Cயாக இருக்கும். அப்சார்ப்ஷன் இருக்கு, அப்சார்பிங் சர்ஃபேஸில், அதாவது இது வந்து அப்சார்ப்ஷன் வச்சுக்கோங்க, இது வந்து அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ். அதுவே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து
இந்த ரேடியேட்டிங் ப்ரெஷர் வந்து 2I/c இருக்கும். ரே ஆப்டிக்ஸில் மிரரில் 1/u ப்ளஸ் 1/v வந்து 1/fக்கு ஈக்குவலாக இருக்கும். f வந்து r/2 இருக்கும். அதில் மேக்னிஃபிகேஷன் m is equal to -v/u, அது வந்து f/f minus uக்கு அகைன் ஈக்குவலாக இருக்கும். இல்லை u வேல்யூ இல்லைன்னா v வச்சு இப்படி எழுதிக்கலாம். இதே மாதிரி நமக்கு மியூ கேட்குறாங்க அப்படின்னா ரியல் டெப்த் பை அப்பரண்ட் டெப்த், இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்சைடு வாட்ரு அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. இன்சைடு வாட்டர் மீடியம்லேருந்து வெளியே பார்க்கும்போது எப்படி ஆங்கிள் இருக்குன்னு, அதுக்கு ஈஸியான ஃபார்முலா r is equal to d tan c இருக்கும். அதை விட இது √μ² -1ங்கிறது ஈஸியான ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா 1/f is equal to μ2 இது மியூ நம்ம புக்கில் இருந்தால் மியூ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ்னா μ2/μ1 -1 இன்ட்டு 1/r1 -1/r2. அடுத்து ப்ரிசம் பொறுத்தளவில் மியூ ஈக்குவல் டு சைன் a plus d இருந்தால் இல்லை சிக்மா இருந்தால் சிக்மா யூஸ் பண்ணிக்கோங்க பை 2 ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் பை சைன் a/2. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு a இன்ட்டு மியூ -1. அடுத்து டிஸ்பர்சிவ் பவர் வந்து ஒமேகாவில் எழுதணும்னா ஒமேகா ஈக்குவல் டு μv minus μr by μ minus 1. Dispersion of light without deviation எழுதுனா a dash equal to minus mu minus 1 by mu dash minus 1 into a. இதே without dispersion எழுதுனோம்னா a dash equal to minus mu v minus mu r by mu dash v minus mu dash r into a வரும். ஓகே, மைக்ரோஸ்கோப் பொறுத்தளவில் மைக்ரோஸ்கோப்பில் m is equal to d/f, இது வந்து i இன்ஃபினைட்டில் இருந்துச்சுன்னா i நியரர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா 1 plus d/f. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் m equal to m object piece into m eyepiece, that is m equal to v0 by u0 into d/fe. லென்த் கேட்குறாங்க அப்படின்னா v0 plus fe பண்ணலாம். இதெல்லாம் i இன்ஃபினைட்டில் இருந்துச்சுன்னா. இதுவே i நியராக இருக்குது அப்படின்னா இது எப்படி மாறிடும், u0 into 1 plus dfe வந்துடும். அதே மாதிரி லென்த்தும் v0 plus fed/fe plus d ஆயிரும். மீதி என்ன இருக்குது, டெலஸ்கோப் இருக்குது. ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டெலஸ்கோப், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் பொறுத்தவரை i இன்ஃபினைட்டில் இருக்குது அப்படின்னா m is equal to f0/fe, l வந்து f0 plus fe இருக்கும். i நியராக இருந்துச்சுன்னா m என்ன ஆயிரும், f0/fe 1 plus fe/D. அதே மாதிரி லென்த்துக்கான ஃபார்முலா வந்து f0 plus fed/fe plus d. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்து பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் இமேஜஸ் கேட்குறாங்க அப்படின்னா n equal to 360/θ, அது வந்து ஆடாக இருந்துச்சுன்னா. இதே ஈவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப என்ன செய்யணும், n is equal to 360/θ, 360 degree/θ -1 பண்ணணும். இல்லை இதில் கிடைச்ச ஆன்சர்லேருந்து ஒன்றை கழிச்சுக்கிட்டாலும் சரிதான். வேவ் ஆப்டிக்ஸில் டென்சிட்டி வச்சு கேட்குறாங்க அப்படின்னா i equal to i1 plus i2 plus 2 root of i1 plus ரூட்டில் ப்ளஸ் வராது, i1 i2 cos phi.
ஒய்டிஎஸ்சி யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக உண்டு. இதில் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ளஸ்ஸாக இது இன்டர்ஃபரன்ஸ் ப்ளஸ்ஸாக இது கன்ஸ்ட்ரக்டிவ் இருந்துச்சுன்னா பாத் டிஃபரன்ஸு xn ஈக்குவல் டு n லேம்டா கேபிட்டல் D பை ஸ்மால் d. இதுலேயே டெஸ்ட்ரக்டிவ் மைனஸ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கு அப்படின்னா xn ஈக்குவல் டு 2n மைனஸ் 1 லேம்டா பை 2 கேபிட்டல் D பை ஸ்மால் d. ஃப்ரிஞ்ச் வித்துக்கான ஃபார்முலா பீட்டா ஈக்குவல் டு லேம்டா கேபிட்டல் D பை d. ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித்து கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து பீட்டா பை கேபிட்டல் D விச் இஸ் அகைன் ஈக்குவல் டு லேம்டா பை ஸ்மால் d. இதுலேயே சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் சென்ட்ரல் மேக்ஸிமம் கேட்குறாங்க அப்படின்னா இது என்னவாயிரும், அது 2 பீட்டா தட் இஸ் 2 லேம்டா கேபிட்டல் D பை ஸ்மால் d இருக்கும். ஓகே, இது டைஃப்ராக்ஷன் சிங்கிள் ஸ்லிட் பார்ப்போம். இது டபுள் ஸ்லிட் யங்ஸ் டபுள் ஸ்லிட்டு. சிங்கிள் ஸ்லிட்டை பொறுத்தளவில் nth மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா a sin theta n is equal to 2n plus 1 into lambda by 2. இதே nth மினிமம் கேட்டாங்கன்னா a sin theta n equal to n lambda இருக்கும். Fresnel distance zf is equal to a squared by lambda. Resolving power of microscope 1 by d equal to 2 mu sin theta by lambda. Resolving power of telescope 1 by d theta equal to d by 1.22 lambda that is x by small d க்கு equal இருக்கும். Loss of molus I proportional to cos square theta. Brewster's angle mu equal to tan IP. Dual nature of light பார்க்க போறோம். P equal to E by C momentum h nu equal C by h by lambda எழுத முடியும். number of photons emitted n கேட்குறாங்க அப்படின்னா P by h nu எழுதலாம். இது P into lambda by hc க்கு equal. Einstein photoelectric equation K max equal to h nu minus work function. இதோட வேல்யூ வந்து E potential not h nu minus phi naught. de Broglie wavelength definite question இருக்கு. de Broglie wavelength மாத்தி எழுத முடியும். அதுக்கு மொத்த lambda எழுதுறேன். h by p போடலாம், by h by mv எழுதலாம், h by square root of 2 mk. இது மட்டும் இல்ல, சார்ஜ் வச்சு எழுதணும்னா h by root of 2 mq potential. அடுத்து வந்து k வச்சு எழுதுறோம் அப்படின்னா equal to h by root of 3mkt. வேற என்ன இருக்கு, ஃபார் எலக்ட்ரான் அப்படின்னு எழுதணும்னா E equal to 150 by V whole power 1 by 2 root into Armstrong இது வரும். ரெஸ்ட் மாஸ்க் எழுதணும்னா lambda equal to h into 1 minus V squared by C squared க்கு root divided by m naught V. கண்டிப்பா lambda இருந்து de Broglie wavelength இருந்து ஒரு क्वेश्चन உண்டு. ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர்ல ஆட்டம்ஸ் மட்டும் தனியாக சொல்லிடுறேன். ரொம்ப ஃபேமஸானது போர் சொன்ன முக்கியமான பாஸ்லேட்டு L is equal to NH by 2π. அடுத்து இம்பேக்ட் பாராமீட்டர் B வந்து ZE ஸ்கொயர் cot theta by 2 by 4π epsilon naught K. B proportional to cot theta by 2ங்கிறத ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. டிஸ்டன்ஸ் அப்ரோச் மெத்தடில் வந்து R not equal to 2 times of ZE squared. இதில் 2 times மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா மீதி எல்லாம் டிட்டோ வரும் by K. இதில் வந்து Rn வந்து 0.53 n squared by Z into இது ஆம்ஸ்ட்ராங் வரும். Rnக்கான ஆக்சுவல் ஃபார்முலா வந்து 4π epsilon naught n squared h squared by 4π squared m ZE squared. இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணி தான் இது பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, எனர்ஜி வந்து E equal to minus 13.6 Z squared by n squared EVன்னு இருக்கும். ஓகே, இது போக
ஹைட்ரஜன் சீரீஸில் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. லைமன் சீரீஸ் 1 by lambda equal to r into 1 by 1 square minus 1 by n2 square. இந்த லேம்டாக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்க மறந்துடாதீங்க. பால்மர் பொறுத்தளவில் அடுத்த லைனு r into 1 by 2 square minus 1 by n square. இந்த ரெசிப்ரோக்கல் எடுக்க மறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆர்ரை மறந்துடக்கூடாது. பாஸ்டன் சீரீஸ் ஆர்ரை மறந்துட்டாலும் நம்ம தப்பாக எழுத சான்ஸ் இருக்குது. 3 square minus 1 by n2 square. பாஸ்டனுக்கு அடுத்து ப்ராக்கெட்டு 1 by lambda is equal to r into 1 by 4 square minus 1 by n squared. அடுத்து ஃபண்ட் 1 by lambda equal to r into 1 minus 5 square minus 1 by n squared. மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இந்த 5லேருந்து மினிமம் ஒரு கொஸ்டின் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. இது போக nth எனர்ஜி n squared h squared by 8 ml squared. இதில் n வந்து எங்கேருந்து 1 2 3லேருந்து எக்ஸட்ரா என்ன வேணாலும் இருக்கலாம். காமனாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது z squared by n squared into 13.6 எலக்ட்ரான் வோல்ட். நியூக்ளியை பார்த்துருவோம். a proportional to 4 by 3 pi r cube. ஆருக்கு எழுதணும்னா r0 into a power 1 by 3 வரும். இதில் r0ஓட வேல்யூ 1.1 into 10 power minus 15 ஃபெர்மியில் இருக்கும் மீட்டர். மாஸ் டிஃபெக்ட்னா zmp plus a minus z mn minus m into zx மாஸ் நம்பர். பைண்டிங் எனர்ஜி வந்து del mc ஸ்கொயரு. இதில் ஏஎம்யூவில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு. ரேடியோ ஆக்டிவிட்டியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. dn by dt equal to minus lambda n of time. ஆர் இதை எப்படி எழுதலாம்? n of time is equal to n naught e power minus lambda tன்னு எழுதலாம். ஹாஃப் லைஃப் கேட்குறாங்கன்னா t of is equal to ln 2 by lambda. ln 2ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 693 by lambda. ஆவரேஜ் லைஃப் கேட்குறாங்க அப்படின்னா tau is equal to 1 by lambda, that is t off by 0.693. அது அகைன் ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணால் 1.44 into t offனு வரும். அடுத்து டிகே, ஆல்ஃபா பீட்டா டிகேலாம் ஒரு தியரி மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமாக நம்ம ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அன்டிகேடு இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு மீதி என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு n by n0 is equal to r by r0 இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். equal to 1 by 2 power n. இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இதே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிகேட் இன் செர்டைன் இயர்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் n ஹாஃப் லைஃப்னு கேட்டாங்கன்னா n0 minus n is equal to n0 into 1 minus 1 by 2 power n வரும். இது ரேராக யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸு பெருசாக ஃபார்முலாஸ்லாம் அது ஒன்றும் இல்லை. தியரி பார்த்து தான் ரொம்ப முக்கியமானது. அது போக லாஜிக் கேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. இதோட நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாஸ் தான் மொத்தமே இருக்கா 11th and 12th சேர்த்து அப்படின்னா இல்லை. நமக்கு ப்ராப்ளம் கேட்கறதுல அதிகமாக நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு 100% உங்கள் பர்பஸை சால்வ் பண்ணும். எல்லா ப்ராப்ளமுமே நம்ம இங்கே லிஸ்ட் பண்ண ஃபார்முலாஸ் வந்து கேட்டதாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.